ஹலோ. இந்த மாதிரி பால்கோவா, அல்வானா வந்து வீட்டுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு போயிட்டு யாருனாச்சும் திருப்பி ரிட்டர்ன் வரும்போது தான் இந்த மாதிரி யாருனாச்சும் வாங்கிட்டு வந்து குடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே செம்ம ஹாப்பியாயிரும். அன்றைக்கி ஃபுல்லாக அந்த பால்கோவா, அல்வா வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. லாஸ்ட்டாக நான் சாப்பிட்டது மே மந்த்து சாப்பிட்டது, இப்போ செப்டம்பரில் தான் சாப்பிட்றேன். இப்போ எவ்வளோ நாள் ஆச்சுன்னு பாருங்கள். ஏன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவில் ஹல்வாவும் கிடைக்காது, பால்கோவாவும் கிடைக்காது. நான் இங்கே எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டேன். நம்மளோட தமிழ்நாட்டோட ஸ்வீட் எதுவும் கிடைக்காது. இங்கே லட்டு வந்து வேறு மாதிரி செய்வாங்க. ஆனால் இங்கே லோக்கலில் இருக்க ஸ்வீட் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் குறையே நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஊர் இது கிடச்சிச்சின்னா தானே நம்மளுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மாதிரி நம்ம ஊர் சாப்பாடுனா சில சமயம் மிஸ் பண்ணுவீங்கன்ற மாதிரி சொல்லுங்கள். அப்புறம் போயிட்டு எனக்கு தேவையான வாரத்துக்கான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. அந்த வெங்காயம் எல்லாம் குட்டி குட்டியாக ஏதோ பூச்சி கடிச்ச மாரியே இருந்துச்சு. என்னன்னே தெரியல. அப்புறம் இந்த கொய்யாக்காய் இருக்குல்ல, இது வந்து நான் சொல்லியே ஆகணும். இந்த ஊரில் லோக்கல்ல கிடைக்கிற கொய்யாக்காய். நல்லா பெருசாவும் இருக்கும். ஆனால் உள்ள வந்து பிங்க் கலர் கொய்யாக்காய். நான் கட் பண்ணும்போது என்னைக்குனாச்சும் காட்டுறேன். அப்புறம் நைட்டுக்கு வந்து டீடாக்ஸிக் வாட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்த நாளைக்கு தேவையானது எல்லாமே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பாய்.